வெளியில பணத்துக்காக அலைஞ்சு பார்த்தேன் லீலா. எங்கேயும் என்னால் பணத்தை ரெடி பண்ண முடியல. அதான் வேற வழி இல்லாம உன்னை தேடி வந்திருக்கேன். கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நாள் நல்லா இல்லை. நாளைக்கு காலையில் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிடலாம். அங்கே வந்து பத்திரத்தில் ஒரு கையெழுத்து போட்டிங்கன்னா உடனே பணத்தை கொடுத்துடுறேன். என்ன நர்மதா இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? உங்க அம்மா ஏன் இப்படி இருக்காங்க? அவங்களை அம்மான்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குடி. சரி சரி, நான் நேர்ல வந்து பேசுறேன். அப்பா அங்கதானே இருக்காரு? ஆமா, பெரியம்மாக்கு துணியெல்லாம் எடுக்கணுமா, எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொன்னாரு. அதுக்குள்ள நீ சீக்கிரம் வா. சரி, இதோ உடனே வரேன். வே. பார்த்து போயிட்டு வாங்க. சரி, ஆட்டோ பிடிச்சிட்டு வரட்டுமா? வேண்டாம் லீலா, நான் பார்த்துக்கிறேன். போயிட்டு வரேன் லீலா. என்னோட கஷ்டத்துக்கு உதவி பண்றேன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றிப்பா. இதை நான் மறக்கவே மாட்டேன். என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசி என்ன பிரிச்சு பாக்குறீங்க? நான் தான் சொன்னேன்ல, இப்ப நீங்க எழுதி தர்றது கூட எனக்கு முக்கியம் இல்லைன்னு. அதெல்லாம் பரவாயில்ல லீலா, நான் காலையில வந்துடுறேன். சரி. ஐயோ, கிளம்புறாரே. இப்ப வரைக்கும் இளமதிய காணுமே. இப்ப என்ன பண்றது? அப்பா அப்பா, ரெண்டு பேரும் அப்படியே சென்டிமெண்டா நிக்கிறாங்க. ஒருவேளை இந்த நர்மதா எதுவும் போட்டு கொடுத்துட்டாளோ? எங்க வந்த? கிளம்பு, வழிவிடு, நான் போகணும். அப்பாப்பா, தயவு செஞ்சு இந்த முடிவு எடுக்காதீங்கப்பா. இந்த முடிவு ரொம்ப ரொம்ப தப்பு. எதை பத்தி பேசுற? இங்க பாருங்கப்பா, எனக்கு எல்லாமே தெரியும். அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படியாவது அவங்க ஆபரேஷனுக்கு பணம் ரெடி பண்ணணும்னு அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்கேன்ப்பா. இப்ப வரைக்கும் பணம் எங்கேயும் கிடைக்கலப்பா. கிடைச்சிருந்துச்சுன்னா உடனே கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல கட்டியிருப்பேன். இந்த வீட்டை எழுதி கொடுக்காதீங்கப்பா, வேணாப்பா. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. நர்மதா தான் இவகிட்ட விஷயத்த சொல்லியிருக்கணும். அவளுக்கு இருக்கு இன்னைக்கு. நீ யாரு முதல்ல? நீ எதுக்காக என் பொண்டாட்டி ஆபரேஷனுக்கு பணம் கொடுக்கணும்? இது பார், எனக்கு யாரோட காசு வேண்டாம். என் பொண்டாட்டியை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். வழிய விடு. அப்பா, தயவு செஞ்சு பழைய கோவத்தை இப்ப காமிக்காதீங்க. எப்படியாவது நம்ம அம்மாவை காப்பாத்தணும், அது மட்டும்தான் முக்கியம். உங்களுக்கும் அம்மாக்கும் இருக்கிற ஒரே போக்கிடும் இந்த வீடு மட்டும்தான். இதையும் வித்துட்டீங்கன்னா என்னப்பா பண்ணுவீங்க? அம்மாவுக்கு ஆபரேஷன் முடிஞ்சு கூட்டிட்டு வந்தா நீங்க எங்க போவீங்க? என்னம்மா, எங்களை பார்த்தா அவ்வளவு மனசாட்சி இல்லாதவங்க மாதிரி தெரியுதா? நாங்க ஒன்னும் ஈவு இறக்கம் இல்லாமல்லாம் நடந்துக்க மாட்டோம். அவங்க விருப்பம் போல இங்கேயே இருக்கட்டும் தான் நானும் சொல்லியிருக்கேன். உங்ககிட்ட நான் பேசல, என் அப்பா கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க இதுல தலையிடாதீங்க. பெரிய வீட்டுல புடுங்கி திங்கிற ஆள் நீங்க. நீங்க நல்லவங்களாட்டம் பேசாதீங்க. என்ன பேசுற நீ? உன்ன மாதிரி லீலா ஒன்றும் துரோகி கிடையாது. என்னப்பா இப்படி பேசுறீங்க? பின்ன அசோக் அந்த பரம துடிக்க துடிக்க கொண்டிருக்கான்னு தெரிஞ்சோம் அவன் தான் வேணும்னு முடிவு பண்ணி அவன் பின்னாடி அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கியே. உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? நீ எதுக்காக இங்க வந்து நல்லவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க?
எனக்கு என்னவோ நீ சந்தர்ப்பம் பார்த்து எப்படியாவது வீட்டுக்குள்ள வரணும்னு பாக்குறியோன்னு தோணுது. இங்க பாரு, தயவு செஞ்சு எங்க விஷயத்துல தலையிடாத, நாங்க பாத்துக்கிறோம். அப்பா நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு கோவமே வராதுப்பா. உங்க நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது. நீங்க பரமன் தான் கொன்னிருப்பான்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க. அந்த கோவம் தான் உண்மையை தெரிஞ்சுக்க விடாம கண்ணை மறைக்குது. சரி விடுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. தயவு செஞ்சு இவங்கள நம்பாதீங்கப்பா. வீடை வாங்கிக்கிட்டு உங்களை நடு தெருல விட்டுடுவாங்கப்பா. இங்க பாருமா, என்ன விட்டுரு. நீயும் பரமனும் இவ்வளவு விஷயம் பண்ணிட்டு தைரியமா வந்து நிக்கிறீங்களே. ஒரு பக்கம் அவன் என்னென்னவோ பண்றான், இன்னொரு பக்கம் நீ ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்க. உங்களை எல்லாம் வச்சு பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணிட்டீங்கம்மா. இங்க பாரு, உங்க யார் காசு எனக்கு வேண்டாம். என் பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்கு ஆண்டவன் வழி காட்டுவான். முதல்ல வெளியே போ. அப்பா வேண்டாம்ப்பா, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்கப்பா. இப்போ நீ வெளியே போக போறியா இல்லையா? அப்பா வேண்டாம்ப்பா, நான் சொன்னா நான் கேளுங்கப்பா. கிளம்புறேன், விடு. அப்பா வேண்டாம்ப்பா, வீட்டை விக்காதீங்கப்பா. இது ஒண்ணுதான்ப்பா உங்களுக்கு சொந்தமா இருக்கு. எங்களை பத்தி அக்கறைப்படுற மாதிரி நடிச்சதெல்லாம் போதும். இனிமே நாங்க எதையும் நம்புறதுக்கு தயாரா இல்ல. ஓ, உனக்குன்னு குலகார பரம எங்கேயாவது காத்துக்கிட்டு இருப்பான், அவன் கூட இருந்துக்க. நாங்க தான் எதுவுமே வேண்டான்னு ஒதுக்கி இருக்கோம்ல. திரும்ப திரும்ப எதுக்கு வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க? ஏமா, உனக்கு பிரச்சனை பண்றதுக்கு நான் தான் கிடைச்சனா? தேவையில்லாம என்ன பத்தி தப்பா பேசிட்டு இருக்க? ஏதோ காந்திமதிக்கு உடம்பு முடியல, உதவலான்னு பார்த்தா ஓவரா பேசிட்டு இருக்க. அவங்க உன்னையே தூக்கி எறிஞ்சிட்டாங்க, நீயே ஆதரவு இல்லாதவ. நீ இப்ப என்ன பத்தி தப்பா பேசுறியா? இனிமே ஏதாவது பேசுன அவ்வளவுதான், சொல்லிட்டேன். மா, என்னம்மா பேசிட்டு இருக்க? அறிவு இருக்கா உனக்கு? எந்த நேரத்துக்கு என்ன பேசணும்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? கண்டுதான் பேசிட்டு இருக்க. ஏய், உன்னை முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே தள்ளினாதாண்டி சரியா வரும். இவளுக்கு பறிஞ்சுக்கிட்டு வரியா? பெத்த அம்மா முக்கியம் இல்ல, தங்கச்சி முக்கியம் இல்ல, இந்த வீடும் முக்கியம் இல்ல. ஆனா இவ உனக்கு முக்கியமாயிட்டா இல்ல? இங்க பாருமா, பெத்த அம்மாவா இருந்தாலும் அநியாயமா நடந்துக்கிட்டா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன்.